இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான பாவக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காயவும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கவும் அரை ஸ்பூன் சின்ன சீரகம் போட்டுக்கலாம். அதோட வத்தல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பாவக்காய் வெஞ்சனத்துக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் தாங்க எடுத்துக்கணும். அப்படின்னா தான் வெஞ்சனம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாவக்காவை சேர்த்துக்கலாம். அதாவது இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம எவ்வளவு பாவக்காய் எடுக்கிறோமோ அதே அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ரெண்டும் சமமாக எடுத்தால் தாங்க பாவக்காய் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாவக்காவை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வைங்க. அப்படின்னா தான் வேகமாக வதங்கும். இடையிடையே தண்ணி தெளிச்சிட்டு அடிக்கடி பார்த்துக்கோங்க, கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.